சேர்ந்து நமது பாவங்களை அவர் கரையிட்டு அவைகளை மன்னிக்க நமது ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தே அவரை கெஞ்சி கேட்போம். வாருங்கள், நமக்கு சகாயம் கர்த்தருடைய திருநாமத்தில் உள்ளது. என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். சர்வவல்லவரான கடவுளே, எங்கள் சிருஷ்டிகரும் மீட்பரும் ஆனவரே, ஏழை பாவிகளாகிய நாங்கள் சுபாவத்தின்படி மாமல்லூர்களும் தீட்டுணருமாய் இருக்கிறோம் என்றோம். மனதினாலும் வாக்கினாலும் நடக்கையினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்று அறிக்கையிடுகிறோம். ஆதலால் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நிமித்தம் நீர் காட்டின கிருபையை தேடி உம்முடைய அளவற்ற இரக்கத்தில் அடிகளும் பூங்க வருகிறோம்.
வெளிப்படுத்த வேண்டும். நம்முடைய செயல்களை நாம் வெளிப்படுத்த வேண்டும். அதுதான் ஆண்டவர் இந்த நாளிலே 3 காரியத்தின் வழியாக கடவுள் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையாய் இருக்கிறது. நானே நல்ல மேய்ப்பன் முதல் பகுதியை கடவுள் நமக்கு சொல்லுகிறார். அன்பார்ந்தவர்களே, இயேசுவின் காலத்திலே காணப்பட்ட மேய்ப்பனுடைய பணிகளுக்கு மத்தியிலே மந்தையை ஒப்பிட்டு தன்னுடைய சீடர்களுக்கு முன்பாக, தன்னுடைய நம்பி வருகிறவர்களுக்கு முன்பாக மேய்ப்பனுடைய குரலை எப்படி கேட்கிறோம் என்பதை தான் கடவுள் அறைகூவலை விடுகிறதை பார்க்க முடிகிறது. அது நாம் பார்த்தோமானால், விசேஷமாய் இந்த யோவானுடைய நற்செய்தி நூலிலே பார்த்தோமானால், அதாவது நானே ஐயம் என்கிற வார்த்தை அதிகமாய் ஒலித்து கொண்டே இருக்கிறது. நானே 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 என்று சொல்லி, அதாவது நாம் பார்த்தோம்னால் யோவான் 10:11 நானே நல்ல மெய்ப்பன், 10:9 நானே வாசல், 14:6 பார்த்தோமானால் நானே வழியும் சத்தியும் ஜீவனமாய் இருக்கிறேன். யோவான் 15:5 பார்த்தோமானால் நானே திராட்சை செடி. யோவான் 9:15 பார்த்தோமானால் நானே உலகத்திற்கு ஒளி, நானே ஜீவ அப்பம். 6:48 பார்த்தோம்னால் கடவுள் நமக்கு சொல்லுகிறதை பார்க்க, நானே ஐயம், கடவுள் சொல்லுகிற நானே இந்த உலக வாழ்விலே என்று சொல்லுகிறார். அப்படியானால் கடவுள் இங்கு ஏன் மெய்ப்பனாக வர வேண்டும்? ஒரு கேள்வி இருக்க வேண்டியது இருக்கிறது. ஏன் மெய்ப்பனாக வர வேண்டும் என்று பார்த்தோமானால், இஸ்ரவேல் மக்களை பாதுகாக்க, பராமரிக்க நியாயாதிபதிகளை அனுப்பினார், மெய்ப்பர்களாய் அனுப்பினார். ஆனால் அவர்களுடைய உள்ளங்கள் மெய்ப்பனுடைய சிந்தனை மறந்து அவருடைய உள்ளங்கள் சிந்தனை மாறப்பட்டது. அப்போ மெய்ப்பர்கள் செய்த தவறு என்ன? ஏன் இவர் வந்தார்? அப்படியானால் முன்பாக அனுப்பின கடவுளுடைய ஜனங்களை வழிநடத்தின மெய்ப்பர்கள் அவர்கள் செய்த தவறு என்ன என்று பார்த்தோமானால் நமக்கு நன்றாக தெரியும். எசேக்கியேல் 34ஆம் அதிகாரத்திலே 2வது வசனத்திலே நமக்கு நன்றாக தெரியும். மெய்ப்பர்கள் தங்களை தாங்களே மேய்த்து கொண்டார்கள். அதான் விஷயம். மந்தையை மேய்க்க வேண்டிய மெய்ப்பனுடைய பணி, மெய்ப்பனுடைய ஆண்டவர் ஒப்புவிக்கப்பட்ட பணி என்பது அவர்கள் மறந்து தங்களை தாங்களே மேய்த்து கொண்டு வாழ்க்கை நடத்தினார்கள். அந்த மேய்ப்பனுடைய பணியை மறந்து விட்டார்கள். அதே 3வது வசனத்திலே எசேக்கியேல் 34:3 பார்க்கிற போது அங்கே கொழுந்ததை அடித்து அவர்கள் அடித்து தின்றார்கள். அவர்கள் மந்தையை சரியாக மேய்க்கவில்லை. விஷயம், மந்தையை சரியாக மேய்க்கவில்லை. மந்தைக்கு முன்பாக, கடவுளுக்கு முன்பாக, செய்கிற பணிக்கு முன்பாக மந்தையை மேய்க்கவில்லை. 4வது வசனத்திலே சரியாக பராமரிக்கவில்லை, சரியானதான பராமரிக்கவில்லை. எனவே தான் இயேசு கிறிஸ்து மேய்ப்பனாக வருகிறார் என்று அதே அதிகாரத்திலே 11வது வசனத்திலே சொல்லுகிறார். படிங்க. ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நானே என் நாடுகளை விசாரித்து அவைகளை தேடி பார்ப்பேன். நானே என் நாடுகளை விசாரித்து தேடி பார்ப்பேன். அப்போ மேய்ப்பனுடைய பணியானது, அவர் கொடுக்கப்பட்ட பணியானது சரியானபடி நடத்தவில்லை என்றால் அந்த சரியான பதை நடத்துவதற்காக மேய்ப்பனாயிருக்கிற கடவுளே இறங்கி வருகிறார். என் நாடுகளை தேடி நான் வருகிறேன் என்றார். மேய்ப்பனுடைய பணி என்ன? மேய்ப்பனுடைய பணி என்ன? We are all shepherd. நம்ம எல்லாரும் மேய்ப்பன் தான். நமக்கு கீழே யாரோ ஒருத்தர் வச்சிருப்பாரு. வேலை செய்கிற இடத்திலோ பணி செய்கிற இடத்துல முதன்மையாக வைத்தா நமக்கு கீழே யாரை வைப்பார்? கடவுள். அந்த பணி தான் ஆண்டவர் சொல்றார். மேய்ப்பனுடைய பணி என்ன? யோவான் 10:16 கேதரிங் டுகெதர்.
ஒன்று சேர்ப்பது. ஒன்று சேர்ப்பது அதாவது யூதர்கள் மாத்திரம் அல்ல, புறையினத்த மக்களையும் மந்தைக்குள்ளே கொண்டு வர வேண்டும். புறஜாதி மக்களும் கடவுளிடத்தில் சேர்க்கும் பணியே செய்ய வேண்டும். ஆனால் மற்றவர்கள் இந்த இடத்துல பார்க்கிற போது என் இனத்துக்கு பக்கம் வரக்கூடாது, என் ஆலயத்து பக்கம் வரக்கூடாது, தங்களை மேய்க்கவில்லாவிட்டாலும் தன்னுடைய இஷ்டமான பாதைக்கு முன்பாக மேய்ப்பன் இருக்கிறான் கூட சொல்கிற சில சமயத்தில் பார்க்கிற போது சில குடும்பங்களுக்கு மத்தியில் பார்க்குறோம். தேவையாக இருக்கிற குடும்பத்துக்கு தான் என்ன பண்ணுவாங்க, சில போவோம். தேவையாக இருக்கிற குடும்பத்துக்காக என்ன பண்ணுவாங்க, போவோம். அப்போது தேவையான மக்களை மாத்திரம் மட்டும்தான் அங்கே யூத மக்கள் அந்த மந்தைக்கு முன்பாக இருக்கிறார்கள். புற இனத்து மக்களை எல்லாம் உதறி தள்ளிவிட்டார்கள். அதனால கடவுள் இங்கு சொல்லுகிற வார்த்தை, இங்கு கடவுள் சொல்லுகிறார், வாசிங்க இப்பொழுது, மைக்கில் வாசிங்கண்ணா. இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல், தொழுவத்தில் இல்லாமல் வேறு ஆடுகளும் எனக்கு உண்டு, வேறு ஆடுகள் எனக்கு உண்டு. கடவுள் முன் குறித்து பாரு, அவைகளையும் நான் கொண்டு வர. நான் மட்டும்னு என்னைக்குமே சொல்லக்கூடாது. நமக்கு ஆடு ஒன்று உண்டு. ஏன்னா 15ஆம் வசனத்தில் முதல் ஏ பாட்டில் சொல்லுகிறது, அந்த ஆடுகளை அறிந்திருக்கிறார் கடவுள். எந்த ஆடு எங்கே இருக்கணும், யார் இருக்கணும்னு சொல்லி கடவுள் அறிந்திருக்கிறார். அப்போ என்ன சொல்கிறாரு, மேய்ப்பன் ஒவ்வொரு ஆடுகளையும் அறிந்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த ஆடு எங்கே இருந்தாலும் மேய்ப்பனுடைய குரலை கேட்டுக்கொண்டே இருக்கும், எங்கனாலும் கேட்டுனே இருக்கும். அப்போ அந்த மேய்ப்பனுக்கு குரலுக்கு அந்த ஆடு இருக்க வேண்டும். அந்த ஆடு எங்கே இருந்தாலும் அந்த மேய்ப்பனுடைய குரல் கேட்டுக்கொண்டே இருக்கும். நம்ம பார்க்குறோம், கிராமத்தில் மேய்ப்பனுடைய பணியை நமக்கு நன்றாக தெரியும். பல பேர் பலவிதமான கூப்பிட்டாலும் அதை செவி கொடுப்பது கிடையாது. எங்கள் ஊர் பக்கம் காடுகள் அதிகமாக இருக்கிறது, ஆடுகள் அதிகமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட நிலையில கிராம பகுதிகளை பார்த்தோம்னால் மேய்ப்பனுடைய குரல் மாத்திரம் மட்டும்தான் அது கேட்கும், வேறு எதுக்கும் செவி சாய்க்காது. அதுக்கு ஒரு பேரெல்லாம் வைத்திருக்கிறார்கள், ஒவ்வொரு பேரை வைத்திருக்கிறார்கள். கருப்பாக இருந்தால் கரையான் என்று பேர் வைப்பார்கள், கால் கொஞ்சம் அதற்கு இது இருந்தால் அதுக்கு ஒரு பேரை வைத்து சொல்லுகிற போது சரியான அந்த வார்த்தைக்கு செவி சாய்த்து அந்த ஆடு தலை சாய்க்கும் என்று பார்க்கிறோம். அதனால தான் ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார், ஆடுகளை அறிந்திருக்கிற மேய்ப்பனாய் இருக்கிறபடினால்தான் அந்த ஆடு மேய்ப்பனுடைய குரலை கேட்கும். அப்போ எங்கே இருந்தாலும் அந்த குரல் என்னாது, இந்த வார்த்தை என்னாது, சத்தத்தை எங்கே இருந்தாலும் என்ன பண்ணாத, மேய்ப்பனுடைய குரலை கேட்டு செவி சாய்க்கும் என்று பார்க்க முடிகிறது. இன்றைக்கும் ஆண்டவர் அதுதான். கடவுள் எங்கே இருந்தாலும் தன்னுடைய மந்தையாக இருக்கிற மக்கள் எங்கே இருந்தாலும் ஆண்டவர் அவர்களை அறிந்து கேட்கிற கடவுளாக இருக்கிறார். இரண்டாவது அதிலே பார்க்கிற போது ஜீவனை கொடுக்க அந்த ஆட்டுக்கு மேய்ப்பனாக இருப்பார். அதுதான் விஷயம். இங்கே 15வது வசனத்தில் நாம் பார்த்தோம்னால் வசனம் 11, நான் என்னுடையவளை அறிந்தும் என்னுடையவளால் அறியப்பட்டும் இருக்கிறேன், ஆடுகளுக்காக என் ஜீவனை கொடுப்பார். அதான் மெய்ப்பனுடைய இது. என்னன்னா மெய்ப்பனுடைய பணி என்பது அந்த இடத்துல பார்க்கிற போது உயிருக்கு ஆபத்து அந்த ஆட்டுக்கு வருகிற போது கூட துணிந்து நிற்பான். அது மாத்திரமல்ல, 15வது வசனத்தை வாசிங்க, லூக்கா 15:4. மெய்ப்பனுடைய பணியை ஒன்றும் என்ன பண்ணக்கூடாது, சிதறி போகக்கூடாது. மெய்ப்பனுடைய பணி எப்படி இருக்கும், உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகள் இருந்தாலும் அவைகளில் ஒன்று காணாமல் போனா 99 ஆடுகளையும் வனாந்தரத்திலே விட்டு, 99 இருக்குது இல்ல, அதுக்கு ஒரு ஆடு இருந்தா என்ன, இல்லாமல் போனா எனக்கு என்ன அப்படின்னு நினைக்கிற மெய்ப்பனா இருக்க மாட்டான். மெய்ப்பன் என்ன பண்ணுவாரு, 99க்கும் பாதுகாப்பு இருக்கிறது, ஒன்று இல்லாமல் போனாலும் உள்ளம் தேடி அதை தேடி பிடித்து கொண்டு வருகிற மெய்ப்பனுடைய பணியாக இருக்கிறது. அதனால தான் இங்கு தாவீது ஒரு சம்பவத்தை இங்கே சொல்லுகிறார்.
1 சாமுவேல் நாம் பார்த்தோமானால் 17ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 34 35. 1 சாமுவேல் 17 34 35. ஆ ஆ ஆ ஆமென். இதுதான் மெய்ப்பன். அந்த மெய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கவும் துணிவான். தான் விஷயம். அப்போ என்னன்னா, ஜீவனை கொடுக்கிற ஆண்டவர் தன் ஆடுகளுக்காக முன்பாக இருப்பார். அதனால தான் இங்கு 10வது வசனத்தில் நமக்கு சொல்கிற யோவான் 10:10 சொல்லுகிறார், திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று ஆ வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும். நான் ஜீவனை கொடுக்க, ஜீவன் தந்து கொடுப்பதற்காக வந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்றார். இதுதான் ஆட்டினுடைய ஆண்டவர் நமக்கு முதலாவது சொல்ல, நானே நல்ல மெய்ப்பனாய் இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. எனக்கு கிருபை உள்ள ஆண்டவர் நம்முடைய கிருபையை நேசிக்கிற மெய்ப்பனாக இந்த நம்மை சந்திக்க அவர் வந்திருக்கிறார். இன்று நமக்கு இயேசு நல்ல மெய்ப்பனாய் இருந்தபடியினால்தான் நமக்கு தேவைகளெல்லாம் சந்தித்திருக்கிறார். அந்த தேவைகளெல்லாம் சந்திக்கிற போது ஒவ்வொரு சமயத்தில் நாம் சிதறுண்டு போகிற போதெல்லாம் மெய்ப்பன் தேடி வருகிறார். மந்தையை கொண்டு மெய்ப்பனாய் பணியை செய்கிற போதகர்கள் உங்களுக்கு முன்பாக வந்து அந்த மெய்ப்பனுடைய பணிக்கு முன்பாக கொண்டு வந்து சேர்க்கிறார். எனவே தான் அவர் நல்ல மெய்ப்பனாய் இருக்கிறார். நல்ல மெய்ப்பனுக்கு அழகு தன் ஆடுகளுக்கு தன் ஜீவனை கொடுப்பதும் ஒன்று சேர்ப்பதும், அந்த மெய்ப்பன் ஆடுகளுக்கு முன்பாக இருந்து வழிநடத்தவர்களாய் இருப்பார் என்று சொல்லப்படுகிறது. எனவே இந்த நல்ல மெய்ப்பனாய் இருக்கிற கடவுள் 2வது பகுதியிலே பார்த்தோமானால், இந்த மெய்ப்பனுக்கு எப்படிப்பட்ட நிலையிலே ஆடுகளாய் இருக்க வேண்டும் என்று 2வது பகுதியை பார்த்தோமானால், நாம் இயேசுவின் ஆடுகளாய் இருக்க வேண்டும். இந்த நல்ல மெய்ப்பனுக்கு அவருக்கு ஆடுகளாய் இருக்க வேண்டும். மெய்ப்பனுக்கு எப்படி இருக்கணும்? நல்ல ஆடுகளாய் இருக்க வேண்டும். அப்போ இயேசுவின் ஆடுகளாய் இருக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும்? இதே சொல்கிறது, அவருடைய சத்தத்தை கேட்க வேண்டும். மெய்ப்பனுடைய ஆடுகளாய் இருக்க வேண்டும் என்றால் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க வேண்டும். மெய்ப்பன் சத்தம் போட்டால் ஆடு நிற்கணும். அது கிட்ட வானா வரணும். ஏன்னா காரணம், அந்த மெய்ப்பனுடைய சத்தத்துக்கு என்ன பண்ணியிருக்கணும்? அந்த ஆடு இருக்க வேண்டும். அப்போ மெய்ப்பனுடைய சத்தத்தை மீறி, அந்த வார்த்தையை மீறி நாம் நடந்தோம்னால் அந்த மெய்ப்பன் ஆடுகளாய் இருக்க முடியாது. மற்ற குரலை கேட்டாலும் நான் அதை தான் சொல்லுகிறேன், மற்ற சத்தத்தை கேட்டாலும் அது மதியாது. ஆனால் ஓனருடைய மெய்ப்பனுடைய சத்தத்தை கேட்டால் நிச்சயம் அந்த ஆடு இருக்கும். அந்த வார்த்தையை கேட்க வேண்டும். அந்த வார்த்தைக்கு முன்பாக, அந்த சத்தத்துக்கு முன்பாக என்ன இருக்க வேண்டும் என்றால், அதிலே 2வது பகுதியிலே அந்த சத்தத்துக்கு, அந்த சத்தத்தை நம்ப வேண்டும். 2வது நம்ப வேண்டும். அந்த சத்தத்தை நம்ப ஆடி தேடி வருகிற போது அவன் மீது நம்பிக்கை வைத்தது போல நாம் என்ன பண்ணோம்? அந்த வார்த்தைக்கு, சத்தத்துக்கு செவி கொடுத்து அந்த வார்த்தைக்கு நம்பிக்கை வைக்க வேண்டும். அப்படி நம்பிக்கை வச்சா நமக்கு என்ன கிடைக்கும் என்று பார்த்தோம்னா, 23ஆம் சங்கீதத்தில், இன்றைக்கு படிக்க கேட்ட 23வது சங்கீதத்தில், கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், எனக்கு ஒன்றும் குறைவில்லை. அவர் என்னை எங்கே கொண்டு போய் விடுவார்? அவர் புல்லுள்ள இடங்களெல்லாம் சொல்லுங்க, மடக்கி அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே என்னை கொண்டு போய் விடுவார். ஏங்க? அந்த சத்தத்தை நம்பின பிரகாரம் தான் தாவீது ராஜா அந்த சத்தத்தை நம்பினான். அந்த வார்த்தை நம்பினான். என் மெய்ப்பர் என்று சொன்னான். என்னை மேய்க்கிறவர் அவர்தான், என் மெய்ப்பருக்குள்ளாக என்னுடைய வாழ்க்கை இருக்கிறது என்று நம்பினான். நம்பினதுனால எந்த தண்ணி அண்டையில கொண்டு போய் விட்டாராம்? அவரை அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே என்னை கொண்டு போய் விடுகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படுவேன்.
தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உம்முடைய தடியும் என்னை தேற்றும். நான் எங்க இருக்க வேண்டும் என்று அந்த மேய்ப்பன் சொல்லுவாரு. அந்த மேய்ப்பனுடைய வார்த்தை நான் நம்பினேன். நான் இந்த மேய்ப்பனுடைய வார்த்தை கேட்டதுனால இட்டர்னல் லைஃப் எனக்கு கடவுள் வைத்திருக்கிறார். நீடிய வாழ்வு, நித்திய வாழ்வு, அந்த வாழ்வை எனக்கு வைத்திருக்கிறார். அப்போ இங்க கடவுள் சொல்றாரு, இங்க நம்பிக்கை வைத்தவர்கள் மீது, நம்பினவர்கள் மீது கடவுள் வைத்தார். அதுதான் 118 சங்கீதத்திலே 8வது வசனத்திலே நாம் பார்த்தோம்னால் படிங்க. 118:8, மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மீது பற்றுதலாய் இருப்பதே நலம் என்று சொல்றாரு. கடவுள் மேல நம்பணும், நம்பிக்கையெல்லாம் அவர் மீது வைக்க வேண்டும். நீதிமொழிகள் 28:25 பார்த்தோம்னா, நம்பிக்கை வைத்தா வாழ்க்கை செழிப்பாக மாறும். நம்பிக்கை வைத்தா வாழ்க்கை செழிப்பாக மாறும். நம்பிக்கை வைக்கவில்லை, அதுதான் சொல்றாரு, நம்பிக்கை வைக்க வேண்டும். நம்பிக்கை வைத்தோம்னா செழிப்பாக மாறும். ரெண்டாவது, இந்த நம்பிக்கை எப்படி இருக்க வேண்டுமா? அவருக்கு பின் செல்ல வேண்டும். மூன்றாவது, அவருக்கு என்ன பண்ணோம்? பின் செல்ல வேண்டும். மெய்ப்பர்கள் 2 முறை பயன்படுத்துவார்கள், நமக்கு நன்றாக தெரியும். அக்கால சூழலில் பார்த்தோம்னால், அதாவது மெய்ப்பனுடைய முன்பாக ஒருவரும் பின்புறத்தில் ஒருவருமாய் வருவாங்க. சென்ட்ரல் பிளேஸில் ஆடு இருக்கும். பின்பாக வருகிற போது ஆடு கண்காணிப்பு, முன்பாக வருகிற போது வழி இருக்கிறது. அந்த மெய்ப்பன் எப்படி போகிறானோ அப்படி என்ன பண்ணோம்? மந்த பின்னாடி வரணும். இங்க பார்த்தோம்னா, அந்த மெய்ப்பனுடைய வார்த்தையை நம்பி என்ன பண்ணுதுன்னா, அந்த ஆடு பின்பாக வருகிறது. அவர் எந்த பாதை போகிறாரோ அந்த பாதைக்கு முன்பாக வருது. அது கரடு முரடான பாதை இருந்தாலும் பரவாயில்ல, அது முட்கள் நிறைந்த பாதை இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா என்னை மேய்க்கிறவர் முன்பாக போகிறார், என்னை மேய்க்கிறவர் முன்பாக போகிறார். அவர் போகிற இடத்துக்கு நான் பின்பாக போவேன். அப்போ நம்பிக்கையோடு பயணிக்கிற ஆடுகளாக பின் செல்ல வேண்டும் என்று சொல்றார் ஆண்டவர். அப்போ பின் செல்லுமானால் அந்த இடத்தை ஆண்டவர் நமக்கு தருவார். என்ன இடம்? வெளிப்படுத்தின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 21வது வசனம். யாரெல்லாம் பின் சென்று அந்த இடத்தை பின்பற்றி போகிறார்களோ அவர்களுக்கு அந்த இடத்தை கொடுப்பாராம். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 21வது வசனம். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்து இருக்கிறது போல ஜெயம் கொள்ளுகிற எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்திலே என்னோட கூட உட்காரும்படி அருள் செய்வேன். ஆமென். எங்க வழியும் சத்தியும் ஜீவனமாய் இருக்கிற என்னை பின்பற்றுகிறவர்கள் அந்த இடம் நமக்காக வைப்பாராம். எங்க ஆண்டவரே போகிற வழி எனக்கு சொல்லுங்களப்பா? அந்த வழி இல்லை, இயேசுவை பின்பற்றுகிற வழிதான். ஆடுகளாய் இருக்கிற நாமும் இயேசுவின் ஆடுகளாய் இருக்க வேண்டும், மேய்ப்பனுடைய வார்த்தைக்கு பின்பற்றுவர்களாய் இருக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் 2வது பகுதியிலே சொல்லுகிற வார்த்தையாய் இருக்கிறது. 3வது பகுதியிலே பார்க்கிற போது, இப்பொழுது ஆண்டவர் நல்ல மேய்ப்பனாய் இருந்த கடவுள், 2வது இயேசுவின் ஆடுகளாய் இருந்த நாம், இப்பொழுது அந்த ஆடுகளும் நல்ல மேய்ப்பனாய் பின் சென்று இருக்கிற நல்ல ஆடுகளாய் இருக்கிற நாமோ இப்பொழுது ஆண்டவர் சொல்றார், நம்முடைய செயல்களை நாம் வெளிப்படுத்த வேண்டும். 3வது, நம்முடைய செயல்களை நாம் வெளிப்படுத்த வேண்டும். இயேசுவின் ஆடுகளாய் இருக்கிற நாமும் நம்முடைய செயல்களை முத்திரை நமக்கு கொடுத்துட்டு இருக்கிறாரு. நான் ஆண்டவருடைய பிள்ளை என்பது, நான் ஆடுகளின் அந்த ஆடு நல்ல ஆடு என்று சொல்லி, நான் இயேசுவின் குரலை கேட்கிற ஆடாய் இருக்கிறது என்று சொல்லி நமக்கு முத்திரை கொடுத்துட்டு இருக்கிறார் கடவுள். அதனால்தான் மத்தேயு 5:16 பார்த்தோம்னால் ஆண்டவர் சொல்றார், அந்த முத்திரை குத்துறதுனால நம்முடைய செயல்களை வெளிப்படுத்துகிற பிள்ளைகளா இருக்கிற போது, இங்கு 5:16, மத்தேயு 5:16, இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி. எப்படி? நான் செய்கிற வேலை, நான் செய்கிற காரியம்,
கடவுளுக்கு சித்தமான இருக்கிற காரியம், நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியம் பிதாவானவர் நம்மை மையப்படுத்தி கொண்டே இருப்பார். என் புள்ள பாருங்க, எப்படி யோபு சொன்னது போல பாருங்க, என் தாசன் என் மகன் சொன்னது போல ஒவ்வொரு கிறிஸ்துவ அறியாத மக்களுக்கு மத்தியில நாம் செய்கிற செயல்கள் அவர்களை பார்க்கிற போது மையப்படுத்துவார்கள். நாம் உதாரணமாய் பார்த்தோம்னால் மதர் தெரேசம்மா நமக்கு நன்றாக தெரியும். அவங்க ஊழியம் செய்வதற்காக அவர்கள் மிஷனரியாக வந்து கடவுளுடைய வார்த்தை மட்டும் விதைத்து போயிருந்தால் 10-11 என்ற வார்த்தை தான் அது இருந்திருக்கும். ஆனால் அவங்க அப்படி செய்யவில்லை. தன் செயல்களை செய்தார்கள், கிறிஸ்துவுடைய செயல்களை செய்தார்கள். செய்ததுனால அந்த செயலானது இன்றைக்கும் பேசப்படுகிறது. தன் செயல்கள் கிறிஸ்துவை அடுத்தவர்களுக்கு முன்பாக காண்பிக்கிற ஒரு தருணம் வருகிறது. மதர் தெரேசாவை கிறிஸ்தவர்கள் பரப்பினார்கள் என்று சொன்னாலும் கிறிஸ்து செயலை அவர்கள் செய்தபடினாலே அந்த செயலானது கிறிஸ்துவை மையப்படுத்துகிறது. கிறிஸ்துவுடைய சுவிசேஷம் அந்த செயலினாலே பரவியது. அதனால தான் ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். இங்கே பார்க்குறோம், அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே நம்முடைய செயலானது கடவுளுக்கு நேராக இருந்தால் ஆண்டவர் சொல்கிறார் 7வது வசனத்தில், அப்போஸ்தலர் 4:7 அவைகளை நடுவே நிறுத்தி நீங்கள் எந்த வல்லமையினாலே எந்த நாமத்தினாலே இவர்களை செய்தீர்கள் என்று கேட்டார்கள். அவங்க வல்லமை செய்கிற போது கூட தன்னுடைய பெயரை இந்த பிக்சர் போர்டில் போடல. அவங்க எப்படி மையப்படுத்தினாங்க? அவங்க நான் செய்கிற செயலெல்லாம் யார் மீது? இயேசுவின் மீது. இன்னைக்கு நம்மெல்லாம் பார்க்கும்போது இயேசுடைய படம் எப்படி இருக்கும்? ரொம்ப சின்னதாக இருக்கும், வசனம் சின்னதாக இருக்கும். இவங்களுடைய படம் எப்படி இருக்கும்? பெருசாக இருக்கும். கடவுளுடைய வார்த்தை இன்னைக்கு பார்க்கும்போது நிறைய பிரசங்கமார்கள் பார்க்குற போது என்னிடத்தில் வந்தால் தான் அந்த வல்லம் இருக்கும், 4 மாவடிக்கு போனால் தான் எனக்கு நல்லா இருக்கும், இங்கே போனால் தான் நல்லா இருக்கும் அப்படின்னு நாம் நினைக்கிறோம். அதெல்லாம் தவறான காரியம். மனம் என்பது எங்கனாலும் இருக்கலாம், ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை என்பது உள்ளத்தில் நம்ம இடத்துல இருக்கணும். இருந்தால் தான் ஆண்டவர் நம்ம என்ன பண்ணுவார்? நம் செயல் மூலமாய் நம்மை ஆசீர்வதிப்பார், மகிமைப்படுத்துவார். நம் செயலே சரியாக இல்லை என்றால், நம்முடைய மைண்டே நம்முடைய சிந்தனையே சரியான நிலையில் இல்லை என்றால், நம்முடைய செயல்பாடு அதை ஆசீர்வாதம் கொண்டு வருகிறது என்று நாம் நினைத்தோமானால் அந்த செயலானது அது அப்படிப்பட்ட செயலை இருக்காது. அதனால தான் இங்கே பார்த்தோம்னால் நம்ம செயல் சிந்தனை இருந்தது. இங்கு வாசிக்கேட்ட முதல் வேத பகுதியிலே பார்த்தோம்னா அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கிற போது அங்கு 42 முதல் 47 வரை நாம் பார்த்தோம்னால் அங்கு படிங்க. அவர்கள் அப்போஸ்தலர் உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். செயல்பாடு என்பது ஆண்டவருடைய சுவிசேஷம் அவர்களுக்கு முன்பாக சொல்லப்பட்டது. அந்த செயல்பாட்டில் உறுதியாக இருந்தாங்க. அந்த உறுதியானது எப்படி வருதுன்னா அங்க பாருங்க, எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. எல்லாருக்கும் பயம் உண்டாயிருச்சு. அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் அனுபவித்து வந்தார்கள். சகலத்தையும் பொதுவாக அனுபவித்தார்கள். சகலத்தையும் பொதுவாக அனுபவித்தார்கள். சகலத்தையும் பொதுவாக அனுபவித்தார்கள். அனுபவித்து காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவனும் தேவையானதற்கு தக்கதாக அவைகளில் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். அப்போ உள்ள என்னன்னா செயல் வெளிப்படுத்துது இல்ல, கிறிஸ்துவுடைய செயல் வெளிப்படுத்துது இல்ல. அங்க பார்க்கிற போது அவர்கள் அந்த ஒற்றுமை உணர்வு வந்த உடனே என்ன ஆகுது? அவங்களோட செயல் வெளிப்படுத்து. ஒரே ஒரு சிந்தனை, ஒரே இதுல காணியாட்சிகள் எல்லாம் எல்லாவற்றுமாய் தானியங்கள் வகையில் எல்லாவற்றுமாய் என்ன பண்றாங்க? விற்று எடுத்துன்னு வந்து சமமாய் வைக்கிறார்கள். சமமாக வைக்கிறாங்க. அவங்களுடைய உள்ளம் வெளிப்படுத்துகிறது. அந்த உள்ளம் வெளிப்படுத்துகிறது எது? அவருடைய செயல்பாடு வெளிப்படுத்துகிறதுனால தான் கடவுள் அவர்களுக்கு முன்பாக இருக்கிறார். அதுதான் இங்கு நாம் பார்க்கிற போது நம் ஆடுகளாக இருக்கிற நம்ம செயல் பார்த்து கடவுள் நம்மை வெளிப்படுத்துகிறாரா இல்லையா என்று கணக்கு கேட்பாராம் கடவுள். அதுதான் விஷயம். அந்த செயல்பாடை பார்த்து கணக்கு கேட்பார். இன்றைக்கு நாம் இருக்கிற ஒவ்வொரு
இயேசுவின் ஆடுகளாக இருக்கிற நாமும் நம்முடைய செயலை பார்த்து கடவுள் என்ன பண்ணோம்? கடவுளுக்கு முன்பாக கணக்கு ஒப்புவிக்கணும். செயல்பாடுடைய கணக்கு. நாம் என்ன செய்கிறோம், என்ன பண்ணுறோம், என்ன ஆலயத்துக்குள்ளாக இருக்கிறோம், யாருக்கு எப்படி இருக்கிறோம், என்ன இருக்குன்னு நம்ம செயல்கள்லாம் கடவுளுக்கு ஒப்புவிக்க வேண்டும். அதுதான் இங்கே பார்த்தோம்னா ரோமர் 14:12 பார்க்கிற போது ஆண்டவர் சொல்கிறாரு, இயேசுவின் ஆடுகளாக இருக்கிற நாமும், ரோமர் 14:12 பெரிய பிரச்சனை வந்துச்சு, என் குடும்பத்தில் இவ்வளெல்லாம் நடந்துச்சு, இதெல்லாம் இருந்துச்சு, இந்த வாரத்தில் அது எல்லாவற்றையுமே என்னை தாங்கி இருக்கிறீர், என்னை பாதுகாத்திருக்கிறீர், பராமரித்திருக்கிறீர், என்னை வழி இருக்கிறீர், என்னை தேவைகள் சந்தித்திருக்கிறீர், எல்லாம் சொல்கிறோம். இந்த வாரத்துடைய கணக்கு என்னன்னு கடவுளுக்கு ஒப்புவித்து இருக்கிறோமா? ஆசீர்வாதத்தை மாத்திரம் நம்ம கடவுளத்தில் சொல்லி போகிறோம். ரெண்டாவது என்னன்னா, இந்த வாரத்துடைய செயல்பாடு நாம் என்ன என்பதை கடவுளிடத்தில் ஒப்புவிக்க வேண்டும். அதான் கடவுள் எதிர்பார்க்கிறார். ஏன்னா அந்த ஒப்புவிப்பு வெளிப்படுத்தின சுவிசேஷம் 3:19 வெளிப்படுத்தின சுவிசேஷம் 3:19 இதில் படிங்க. நான் நேசிக்கிறவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன், ஆகையால் நீ ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பு. ஆமென். என்ன சொல்றாருங்க? கொஞ்சம் அந்த வசனத்தை கொஞ்சம் இமேஜினேஷன் நினைச்சு பாருங்க. அந்த வசனத்தை இன்னொரு முறை எல்லாரும் சேர்ந்து படிங்க. நான் நேசிக்கிறவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன், ஆகையால் நீ ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பு. இந்த வசனம் யாரை சிட்சிக்கிறார்னா அடுத்தவங்க என்ன பண்ணணும்? ஜாக்கிரதையா இருக்கணும். இப்போ இன்னைக்கு நமக்கு ஜாக்கிரதையா இருக்கணும். வசனம் ஏனா தானமும் பைபிளை தூக்கின்னு வரக்கூடாது. ஏனா தானமும் கடவுளுக்கு முன்பாக வரக்கூடாது. ஏனா தானமும் அற்பமான எண்ணத்தோடு இங்கே உட்காரக்கூடாது. அற்பமான எண்ணத்தோடு உட்கார்ற எண்ணங்களுக்கு மத்தியில் கடவுள் சிட்சிக்கிறார். ஆலை என்பது ஆத்மாவுக்கு சமம். ஆத்மாவுக்கு சமம் என்றால் ஜீவனை கொடுத்திருக்கிறார். இந்த ஆத்மா ஜீவனெல்லாம் இங்கே அமர்ந்திருக்க முடியாது. அதுதான் விஷயம். அப்போ இந்த ஜீவனை கொடுத்த கடவுளுக்கு முன்பாக கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அதுதான் இங்கே யோவான் அதே வெளிப்படுத்தி 7ஆம் அதிகாரத்திலே 14 முதல் 17 வரை நாம் பார்த்தோம்னால் கணக்கு ஒப்புவீர்களுக்கு முன்பாக வெளிப்படுத்தின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 14 முதல் 17 வரை. அதற்கு நான், ஆண்டவரே, அது உமக்கே தெரியும் என்றேன். இது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். வாழ்க்கையிலே கடவுளுக்கு முன்பாக உபத்திரப்படுகிறவர்களுடைய வாழ்வு எப்படி இருக்குது பாருங்க. உபத்திரம் வாங்குறவர்களுக்கு பார்த்து நீங்க பயப்படாதீங்க. உபத்திரத்தை உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதுனால பயந்துடாதீங்க. ஆனால் அவங்களுடைய வார்த்தை எப்படி இருக்குதுன்னா, கடவுள் அவர்களை மென்மையான இடத்துல வைப்பார். யார் இவங்கன்னு கேட்டால், இவங்க தான்ப்பா என் மக்கள், நான் நேசித்த மக்கள். இவங்க எப்படி இருந்தாங்க உலகத்தில்? என் வார்த்தைக்கு செவி கொடுத்துருந்தாங்க. அவங்களுக்கு பலவிதமான கஷ்டம் இருந்தது, சரீர பலவீனம் இருந்தது, எல்லாமே இருந்தது. இப்படி செவி கொடுத்தவங்க எங்கே இருக்கிறாங்க? சிங்காசனத்தினால மீட்டெடுக்கப்பட்டவர்களாக இருக்கிறாங்க. அப்படி மீட்டெடுக்கப்பட்ட மக்களாக இருக்க வேண்டும் என்றால் நல்ல மெய்ப்பனுடைய வார்த்தையை கேட்க வேண்டும். இயேசுவின் ஆடுகளாக இருக்க வேண்டும். இயேசுவின் ஆடுகளாக இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய செயல்களை நாம் வெளிப்படுத்த வேண்டும். இன்றைக்கு நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். எத்தனை முறை நம்முடைய செயல்களை கிறிஸ்துவ வெளிப்படுத்தி இருக்கிறது? எத்தனை முறை கிறிஸ்துவுக்குள்ளாக நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது என்பதை சற்று உங்களுடைய மனங்களில் யோசித்து பாருங்கள். அவர் உயிர்த்தெழுந்து ஆண்டவராய் இருக்கிறபடியினால்தான் நம்முடைய செயல்களை எல்லாம் அவர் சிலுவைக்கு முன்பாக அங்கீகரித்து சிலுவைக்கு முன்பாக மீட்கப்பட்ட மக்களாய் மாற்றியிருக்கிறார். இப்பொழுது மீட்கப்பட்ட மக்களாய் இருக்கிற நாமோ
உமது ரட்சண்ய சந்தோஷத்தை விரும்பவும் எனக்கு தாரும். உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். சிறப்பு ஜெபம் தேவையுள்ளவர்கள் கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாக வாருங்கள். பர்த்டே எஸ் அன்பார்ந்தவர்களே, இந்த சிறப்பு ஜெபத்திலே ஒருவேளை நம்முடைய கல்லறைக்காக அந்த வழி வாங்குவதற்காக அதற்காக உங்களுடைய உதாரத்துவமான காணிக்கை கொண்டு வந்திருந்தால் இந்த சிறப்பு ஜெபத்தின் வழியாக உங்களுக்கு செய்யப்படும். எனவே இந்த நேரத்திலே கல்லறையுடைய வழி வாங்குவதற்காக ஏற்கனவே அறிவித்தபடி குடும்பத்துக்கு 1,00,000 ரூபாய் நாம் கொடுத்து அந்த வழியே வாங்கி அதற்கு பிரகாரம் அந்த பேக்கேஜ் குடும்ப ஃபேமிலி பேக்கேஜ் என்கிற ஒரு தருணத்தை அது கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை அறிவிப்பு வழியாக கொடுத்தோம். அதன் வழியாக தவணை முறையிலே கொடுக்கும்படியாக இந்த நேரத்தை சபையினுடைய செயலாளர் திரு சாமுவேல் திருமதி கவிதா ஃபேமிலி அவர்கள் ரூபாய் 25 அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அப்படி ஜெபத்தின் வழியாக கொடுத்தவர்கள் முன்பாக கொடுக்கவர்கள் விருப்பமுள்ளவர்கள் முன்பாக வந்து உங்களுக்காக கூட அந்த ஜெபம் செய்யப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜெபம் செய்வோம். அன்பின் கடவுளே, இந்த நல்ல நாளிலே பிள்ளைகளுக்கு நிறைவாக இருக்கட்டும். பண்டிக்கிற தருணத்திலே ஆண்டவரே உம்முடைய கரம் ஆண்டவரை மகனை வழிநடத்துங்க. இருக்கிற இடங்களில் உம்முடைய பாதுகாப்பை தந்து அருளும்படியாய் வேண்டுகிறோம் சுவாமி. அதே போல் உடன்பிறப்பு ஜோனாத்தானிலும் உம்முடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். மகனையும் நீர் ஆசீர்வதிங்க தகப்பனே. இந்த நாளிலே ஆண்டவரே இது குடும்பத்தின் வழியாக ஆண்டவரே திருச்சபையினுடைய செயலர் திரு சாமுவேல் அவர்கள் ஆண்டவர் ஃபேமிலியாக வந்து கர்த்தாவே இந்த நேரத்திலே கூட இந்த கல்லறை வழி வாங்குவதற்காக முதல் தவணையாக கொடுத்திருக்கிற இந்த காணிக்கை உடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். உம்முடைய ஆசீர்வாதம் இந்த குடும்பத்துக்கு தந்து நீ வழிநடத்தும் சாமி. திருச்சபையினுடைய பொறுப்புகள் வழியாக உம்முடைய ஆசீர்வாதம் நிறைவாக இருக்கட்டும் சாமி. குறிப்பாக ஆண்டவரே குடும்பத்தின் ஆண்டவர் அந்த ஃபெல்லோஷிப்பை உம்முடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். ஃபெல்லோஷிப்பின் வழியாக இன்றைக்கு அநேக மக்கள் அந்த ஈபி காலனி பகுதியில் வழியாக வந்து ஆண்டவரே இன்றைக்கு அந்த ஊழியம் விருத்தி அடைவதற்கு ஏதுவாக இருக்கிற குடும்பமாக இருப்பதற்கு நன்றி சொல்லுகிறோம் சாமி. உடைய ஆசீர்வாதம் நிறைவாக இருக்கட்டும். இரு பிள்ளைகளையும் ஆண்டவர் இது சாமுவேல் அண்ணனுடைய தாயாருக்காக நாங்கள் வேண்டுகிறோம். இந்த வயதான காலத்திலும் உடைய கிருபை அவர்களை பாதுகாத்து கொள்ளும்படியாக வேண்டுகிறோம். அருமை அக்காவையும் உடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். ஆண்டவரை பலவீனங்களுக்கு மத்தியிலும் உடைய பலத்தையும் சுகத்தை கொடுத்து ஆண்டவரை ஆசீர்வதித்து உம்முடைய கிருபையினாலே ஆண்டவரை ஆசீர்வாதம் பெற்று வந்திருக்கிற இந்த சமயத்திலும் உம்முடைய ஆசீர்வாதம் நிறைவாக இருக்கட்டும். குடும்பங்களை ஆசீர்வாதங்க, வழி நடத்துங்க. ஊழியங்களும் உம்முடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தாவே, கர்த்தனுடைய ஆசீர்வாதம் மாறாத கரம் உங்களோடு இருந்து வழிநடத்தி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் தொடர்ந்து ஜெப நிலையில் இருப்போம். பொதுவான ஜெபத்துக்கு முன்பாக நம்முடைய சிந்தனை ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். சர்வத்திற்கும் வல்ல நித்திய கடவுளே, மனுப்புத்திராலும் அனைவரும் அசைக்கப்படத்தக்கவரே, நீர் ஆதரும் புண்ணையும் பாத்திரமில்லாத எங்களை தந்த கணனற்ற ஆத்மா சரீர நன்மைகளுக்காக உமக்கு தாழ்மையாய் மனமார்ந்த நன்றிகளும் ஸ்தோத்திரத்தை நாங்கள் செலுத்துகிறோம் சுவாமி. உம்முடைய இரட்சணைய வசனத்தை உம்முடைய பரிசுத்த வீட்டிலிருந்து ஆண்டவரே நல்ல மேய்ப்பன் ஞாயிறாக இந்த நாளில் கொண்டாடுகிற போது மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்டு நாங்களும் மந்தையாக இருக்கிற ஆடுகளாக இந்த வார்த்தைக்கு செவி கொடுக்கிற ஒரு வாழ்வை தந்தமைக்காக நன்றி சொல்லுகிறோம் சாமி. உம்முடைய வார்த்தை இந்த நாளிலே கூட 3 தலைப்பின் அடிப்படையில் எங்களுக்காக நீர் ஆண்டவரே சொன்னீர் சுவாமி. நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் எப்படி இருக்க வேண்டும்? இயேசுவின் ஆடுகளாக இருக்க வேண்டும். அந்த நல்ல மேய்ப்பனுக்கு செவி கொடுக்கிற ஆடுகளாக இருக்க வேண்டும் என்பதை நீர் ஆண்டவரே எங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறீர். அந்த மேய்ப்பனுடைய செவி கொடுத்து வாழ்க்கையை ஆசீர்வதித்த கடவுள்
இன்றைக்கு எங்களுடைய வாழ்வு நம்முடைய செயல்கள் வழியாக கடவுளை வெளிப்படுத்த வேண்டும் என்பதையே இந்த நாளில் 3 ஆண்டவரே ஏதோ காரியங்கள் வழியாக எங்களுக்கு எடுத்து சொல்லி இருக்கிறேன் சாமி. இந்த வசனத்தை கேட்டிருக்கிற உம்முடைய மக்கள் உம்முடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். ஆண்டவர் எனக்கு ஆசீர்வாதமாய் கொடுத்த வார்த்தை, ஆசீர்வாதமாய் இந்த வாரத்தின் வழியாக எனக்கு கொடுத்து கொண்ட மேய்ப்பனுடைய வார்த்தை, நான் இந்த உலக வாழ்வில் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மந்தைக்கு முன்பாக என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, நான் ஒவ்வொரு ஆண்டவர் நான் எப்படி இருக்கிறேன் என்பதையே சுத்திகரித்து வாழ்வதற்கு கடவுளே இந்த நாள் திருவார்த்தையே உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் ஆண்டவரை சொல்லியிருக்கிறேன். இந்த வாரத்திலே நாங்கள் மேய்ப்பனுடைய பணி எப்படி செய்தோம் என்பதை ஆண்டவரே ஒவ்வொரு ஆண்டவரே நாட்கள் வழியாக கடவுளை நோக்கி பார்க்கிற எண்ணங்களை தந்து நீ வழிநடத்தும் சாமி. அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவரை வார்த்தையை பெற்றுக்கொண்டிருக்கிற நாங்களும் இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையிலே நடக்கிற ஒவ்வொரு காரியங்களுக்கு மத்தியில் எங்களுடைய கரம் எங்களோடு இருப்பதற்காக நன்றி சொல்லுகிறோம் சாமி. ஆண்டவரை ஆபத்து காலங்களில் ஆண்டவர் உம்முடைய ஜனத்தை பாதுகாத்து ரட்சித்தருளும்படியாய் நாங்கள் வேண்டுகிறோம். ஆண்டவரே கிறிஸ்தவ உறவுகளை இருக்கிற ஆண்டவரே குடும்பங்களை உம்முடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம் சாமி. ஆண்டவரை நல்ல ஆண்டவர் கிறிஸ்தவ உறவுகள் சகோதர ஒற்றுமையிலே நல்ல போராட்டத்தை போராடி கடைசியிலே ஆத்துமாவை ரட்சிப்பற செய்வதற்கு உதவி செய்தருளும்படியாய் வேண்டுகிறோம் சாமி. ஆண்டவரே நாங்கள் வாழுகிற இந்த உலகத்திலே அதே போல் ஆண்டவரே எங்களுடைய பிள்ளைகள் ஏதோ ஒவ்வொரு ஆண்டவரை நாட்டிலே வாழுகிற போது உம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்து ஆண்டவரை ஆசீர்வாதத்தை அருளும்படியாய் வேண்டுகிறோம் சாமி. இந்த ஆண்டவரே போர்களுக்கு மத்தியிலே உம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்திருக்கிறீர். என்னுடைய பிள்ளைகளுக்கு உம்முடைய கரம் ஆண்டவரை ஆசீர்வாதமாய் வழிநடத்திற்காக நன்றி சொல்லுகிறோம் சாமி. அவண்ணமாகவே எங்களுடைய நாட்டையும் அது குடிகளையும் ஆசீர்வதிக்கும்படியாய் வேண்டுகிறோம். குறிப்பாக ஆண்டவரே எங்களுடைய வாக்கு ஜனநாயக கடமையை நாங்கள் வாக்களித்தோம். ஆண்டவரே நல்ல ஒரு நிர்வாகத்தை கொண்டு வருவதற்காக நாங்கள் ஆயத்தப்படுகிறோம் சாமி. அப்படிப்பட்ட தருணத்தை எங்களுடைய தமிழ்நாட்டிலே முதலமைச்சராக வருவதற்கு கடவுளே உம்முடைய கரம் ஆண்டவர் நீதியை செய்தவர்கள் சமாதானத்தை கொடுத்தவர்களுடைய வாழ்விலே எங்களை மீண்டும் பெற்றுக்கொள்வதற்கு அது நிலைத்திருக்கும்படியாய் வேண்டுகிறோம் சாமி. எங்களுடைய பள்ளிக்கூடங்களுக்காக அதே போல் ஆண்டவரை எங்களுடைய ஸ்தாபனங்களுக்காக ஸ்தாபனத்தை நடத்தி கொண்டிருக்கிறவர்களுக்காக வேண்டுகிறோம். அது ஆரோக்கிய ஜீவ கனிகளை கொடுக்கும்படி நன்மையான அறிவையும் கிறிஸ்துவ நற்குணங்களையும் ஆண்டவரே வளர்க்கும் வளர்ச்சி கூட்டங்களாக மாற்ற வேண்டும் என்று உம்மை வேண்டிக் கொள்கிறோம் சாமி. இக்கால சூழலில் அக்கினி சேதத்துக்கும் ஆண்டவரையும் உடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். கடுமையான வெயில் நாளே எங்களுக்கு எந்த விதமான சேதத்தையே ஆண்டவரை அண்டாதபடி உம்முடைய கரம் எங்களை பாதுகாத்து வரலும் சாமி. பெரு வெள்ளத்துக்கும் யுத்தத்துக்கும் கொள்ளை நோய்களுக்கும் வறட்சித்துக்கும் முதலானவைகளை எங்களை தயவாய் பாதுகாத்தருளும் சாமி. ஒவ்வொருடைய வாழ்விலையும் உடைய கரம் ஆண்டவரை வேலை செய்கிறவர்கள் மேன்மடியை செய்யும்படியாய் வேண்டுகிறோம் சாமி. ஆண்டவரே இதோ கைப்பெண்களுக்காக ஆதரவில்லாமல் தவித்து கொண்டிருக்கிறவர்களுக்காக ஆண்டவரே சரீரத்தில் பலவீனத்தோடு இருக்கிறவர்களுக்காக வறியவர்களுக்காக சகாயம் ஆண்டவரை நீர் செய்யும்படியாய் நாங்கள் வேண்டுகிறோம். சஞ்சலப்படுகிறவர்களுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். அவர்களை நீர் ஆசீர்வதித்து அருளும்படியாய் நாங்கள் வேண்டுகிறோம் சாமி. ஆண்டவரே இந்த உலகத்திலே அந்நீரையும் ஆதரவற்றுமாய் இருக்கிறபடினாலே விசுவாசத்தினாலே பயபக்தியிலும் நல்வாழ்க்கையிலும் எங்களை ஆண்டவரே இந்த உலகத்திற்கு ஆயத்தப்படுத்தி கொண்டு ஒருவரும் வேலை செய்ய முடியாத ராக்காலங்கள் பகற்காலங்களில் நீர் எங்களுக்கு தந்த வேலையையும் செய்தருளும்படியால் உதவி செய்தருளும்படியால் நாங்கள் வேண்டுகிறோம். நாங்கள் வாழ்கிற கடைசி ஆண்டவர் இந்த உலக வாழ்விலும் ஆண்டவரே உடைய கரங்களை வழிநடத்தி இந்த வாழ்க்கைக்கு முன்பாக எங்களை வழிநடத்தும்படியாய் வேண்டுகிறோம் தகப்பனே. குறிப்பாக இந்த நேரத்திலே திருச்சபையினுடைய மூத்தவர்களுக்காக ஆண்டவரே இதோ சபையினுடைய ஆண்டவரே உம்முடைய கரத்தினாலே இருக்கிற ஆண்டவரே திருச்சபையினுடைய குடும்பங்களுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். வாலிபர்களுக்காக இள மகளிர்களுக்காக சிறு பிள்ளைகளுக்காக நாங்கள் வேண்டுகிறோம் சாமி. அதனுடைய தெய்வீக மீது இறங்கும்படியாய் வேண்டுகிறோம். உம்முடைய ஊழியத்திலே சபையான வழியை செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பொறுப்பாளர்களையும் உம்முடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். உம்முடைய ஆசீர்வாதம் நிறைவாய் வழிநடத்துங்க தகப்பனே. இந்த ஆசீர்வாதத்தின் வழியாக ஆண்டவரே மாதர் சங்கத்தில் இருக்கிறவர்களும் அதே போல வாலிபர் சங்கத்தில் இருக்கிறவர்களும் ஆண்டவரே ஞாயிறு பள்ளி பாடல் குழு இப்படியாக முதன்மையாய இடத்துல நடத்துகிறவர்களை உம்முடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். கடவுளுடைய ஊழியத்தை உண்மையாய் செய்வதற்கு உம்முடைய ஒத்தாசையும் ஆண்டவரை அருளும் ஞானத்தை அருள வேண்டும் என்று வேண்டுகிறோம் தகப்பனே. இந்த நாளிலே கண்ணீரோடு கவலையோடு பலவிதமான போராட்டத்தோடு பிரச்சனையோடு ஆண்டவரே என்று சொல்லி உள்ளத்தில் இப்பொழுது ஆலயத்துக்கு முன்பாக அமர்ந்து கொண்டு கடவுளை நோக்கி ஜபத்துக்கு ஆண்டவரே அந்த ஜபத்தின் வழியாக தம் பிள்ளைகளுக்காக எதிர்கால வாழ்வுக்காக குறித்து ஜபம் செய்கிற ஒவ்வொருத்தரும் நீர் ஆண்டவர் பேர்பராய் தொட்டு ஆசீர்வதிங்க.
ஆண்டவரை எங்களுடைய பள்ளிக்கூடங்கள் குறிப்பாக இதோ காது கேளாதவருடைய பள்ளிக்காக நாங்கள் வேண்டுகிறோம். ஆண்டவரே அந்த பிள்ளைகளுக்காக, தாளாளருக்காக, அதே போல் ஆண்டவரே அருமை ஆசிரியர்களுக்காக வேண்டுகிறோம். உங்களுடைய கரம் வழிநடத்தி ஆசீர்வதிக்க தகப்பனே. இதனால் இசைக்கருவியை வாசித்த ஆண்டவரே இதோ சகோதரர் ராஜனுக்காக, டென்னி அண்ணனுக்காக, ஆண்டவர் எலக்ட்ரிஷியன் அண்ணனுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய கிருபை பாதுகாத்து உங்களுடைய ஆசீர்வாதம் ஆண்டவரை நாளை தினத்தில் நடைபெறுகிற இந்த VBS ஊழியத்தை உங்களுடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம் சுவாமி. நீர் வழிநடத்தி ஆண்டவர் இந்த ஊழியங்களை செய்வதற்கு முழு மனதோடு வருகிற மக்களையும் உடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். நீர் வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இந்த ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே, ஆமென். பரமண்டல இருக்க எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றவேண்டிய கண்ணாணிக்கு மன்னிக்கிறது போல எங்கள் பாவ கடன்களை மன்னியும், எங்களை சோதனை விடாமல் தீங்கு அழைத்து தரலும். ராஜ்யம் வல்லமை மகிமையும் என்றென்றைக்கும் உடையவர்களே சுவாமி, ஆமென். அன்பார்ந்தவர்களே, திருச்சபைக்கான அறிவிப்பு. ஆராதனை முடிந்தவுடன் பைபிள் குவிஸ் நடைபெறும். மாத பிறப்பு ஆராதனை வருகின்ற வெள்ளிக்கிழமையில் காலை 6 மணிக்கு நடைபெறும். அன்பார்ந்தவர்களே, ஏற்கனவே கல்லறை குறித்து 2 வாரங்களாய் நாம் சொல்லி வருகிறோம். ஏனென்றால் கல்லறை மிக முக்கியம். ஏனென்றால் அந்த கல்லறையுடைய வழி வாங்குவது எவ்வளோ நம்ம சீக்கிரம் முனைப்போடு செய்கிறோமோ அவ்வளவும் நமக்கு நல்லது என்று சொல்லப்படுகிறது. அந்த வழிக்கு பின்பாக வருகிற ஹைவே ரோடு ஓடுவதனாலே அந்த விலையேற்றம் அதிகமாய் போய்கொண்டிருக்கும். நேரம் நமக்கு கடந்து போய்கொண்டு இருந்தோமானால் அந்த இடமானது குடும்பம் கொடுத்திருக்கிறபடினாலே அதே போல் நீங்களும் அதை கொடுப்பதற்கு ஆயத்தப்படுங்கள். கடவுள் உங்கள் வாழ்வை ஆசீர்வதிப்பார். ஏனென்றால் மறுபடியும் நான் சொல்கிறேன், ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டும் என்றால் இப்பொழுது கல்லறை இருக்கிற ரிஜிஸ்ட்ரேஷன் குறைஞ்சது 70,000. அதற்கு இல்லை இடம் கிடைக்காது. இன்றைக்கி மற்ற கல்லறையை நாம் கேட்டோமானால் 70,000 ரூபாய் நாம் கொடுக்க வேண்டும். ஆனால் நம்முடைய புதிதாக இப்பொழுது கல்லறை வாங்குவது 1 லட்சம். 1 லட்சம் என்பது ஃபேமிலி பேக்கேஜோடு சொல்லுகிறது. 8க்கு 16 அடி ஒரு குடும்பத்துக்கு கொடுக்கப்படும். 8க்கு 16 அடி. அது இப்பொழுது எல்லோரு குடும்பத்துக்கும் இவர்களுக்கு என்று நிர்ணயிக்கப்பட்டு சொல்லப்படுகிறது. ஏனென்றால் இப்பொழுது நாம் குடும்பத்தினுடைய பேக்கேஜாக நம்முடைய குடும்பத்துக்கு என்று இந்த இடம் என்பதை முன்குறித்து விட்டோம் என்றால் 2 இடங்களில் VBS தொடங்கப்படும். இதற்கு தேவையான காரியங்கள், ஊழியத்திற்கான தேவையான காரியங்கள் இந்த VBSக்காக, பிள்ளைகளுக்காக, சிறுகாஞ்சி பிள்ளைகளுக்காக நீங்கள் உங்களுடைய உதாரத்துவமான காணிக்கையின் வழியாக தாங்கபடி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். அதே போல் காணிக்கை எடுப்பவர்கள் திரு ஜேசுதாசன் அண்ணன் அவர்களும் திருமதி கிளாடிஸ் செபோரா அக்கா அவர்களும் காணிக்கை எடுப்பார்கள். நாம் கடவுளை மகிமைப்படுத்தும்படியாய் மீண்டுமாய் 589வது பாடல், எனக்காய் ஜீவன் விட்டவரே என்னோடு இருக்கிறவரே என்கிற பாடலை பாடுகிற போது உற்சாகமாக ஆண்டவர்க்கென்று அர்ப்பணிப்போம். 589வது பாடல்.
மனிதர் என்னை கைவிட்டாலோ மாமிசம் அழுகி நாரிட்டாலோ மனிதர் என்னை கைவிட்டாலோ மாமிசம் அழுகி நாரிட்டாலோ ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலோ ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலோ ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலோ ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலோ இயேசு போதுமே போதுமே இயேசு போதுமே போதுமே எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்விலே இயேசு போதுமே. ஜெபம் செய்வோம். சர்வத்திற்கும் வல்ல கடவுளே, நாங்கள் உறுதியான விசுவாசத்திலும் ஊழியம் செய்யவும் உடைய நாமத்தை அறிக்கை விடுதல் முடிவறிந்தும் நிலைத்திருக்கவும் உமது வார்த்தை கட்டப்படாமல் தன்மைக்கேற்றபடி தாராளமாய் கிறிஸ்துவுடைய பரிசுத்த ஜனத்தின் மகிழ்ச்சிக்கும் வளர்ச்சிக்கும் பிரசங்கிக்கப்படியும் மத பரிசுத்த ஆவியானவரை பரத்தில் வருகிற ஞானத்தையும் உம்முடைய திருச்சபைக்கு தந்தருளும்படியாய் நாங்கள் வேண்டுகிறோம் சாமி. உம்முடைய வார்த்தையே எங்களுடைய வாழ்விலை தந்தமைக்காக நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய ஆசீர்வாதம் நிறைவாய் எங்களுக்கு வழி நடத்தும்படியாய் நாங்கள் வேண்டுகிறோம் தகப்பனே. குறிப்பாக ஆண்டவரே, இந்த வாரத்திலே பிறந்த நாளை காண்கிறபடியே அடியார்களுக்காக நாங்கள் ஜெபம் செய்கிறோம். உம்முடைய ஆசீர்வாதம் ஆண்டவரே வழிநடத்தும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம் தகப்பனே. குறிப்பாக ஆண்டவரே, இதோ அன்பு தம்பி பியர்சன் ராஜ்குமார் அவர்களுக்காக, மிஸ்ஸஸ் வயலட் பிரான்சி அவர்களுக்காக, மிஸ்ஸஸ் ரெஜினா அவர்களுக்காக, டாக்டர் தாசையன் ஐயா அவர்களுக்காக, அதே போல் மிஸ்டர் டி அசோக் அவர்களுக்காக நாங்கள் வேண்டுகிறோம் சாமி. கர்த்தர் ஈவாய் கொடுத்த நாள், அவருடைய வாழ்விலே பிறப்பின் நன்னாளிலே உம்முடைய கரம் அவர்களை ஆசீர்வதித்து ஆண்டவரே உம்முடைய கிருபை அவர்களை வழிநடத்தும்படியாய் வேண்டுகிறோம் தகப்பனே. ஆண்டவருடைய திவ்ய கரத்தினாலே படைத்திருக்கிற அர்ப்பணித்திருக்கிற அத்தனை காணிக்கும் கரத்தில் ஒப்புவிக்கிறோம். ஆசீர்வதித்து வழிநடத்துங்க. இந்த வாரத்தினுடைய பயணங்கள், நாங்கள் செய்கிற இடங்களும் உம்முடைய பார்வைக்கு முன்பாக எங்களை பாதுகாத்து உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே வாரம் முழுவதுமாக எங்களை பாதுகாக்க வேண்டும் என்று இந்த ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே. ஆமென். நாம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம்.